மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய விடுதலை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் மோடி அரசு கெஜ்ரிவால் ஜெயிலில் இருந்து வெளியில வந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம கூடுதலா ஒரு வழக்கு, புதிய வழக்கு, அதாவது ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசின ஒரு பேச்சுக்கு ஒரு வழக்கை தொடுத்து அந்த தொடுக்கப்பட்ட வழக்கை மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னுட்டு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது மோடி அரசு. அப்படி என்றால் கெஜ்ரிவாலுக்கான விடுதலை என்பது உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மோடி அரசு எப்படியோ மோப்பம் பிடித்து விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது மோப்பம் பிடிக்கிறதுனா நம்ம அது தவறான வார்த்தையை எடுத்துக்க வேண்டாம். அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அறிவுகள் பல வகையிலான சகல விஷயங்களையும் வைத்து உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் கெஜ்ரிவால் காங்கிரஸ் குறித்து பேசிய ஒரு பேச்சுக்கு பிஜேபி குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அந்த பேச்சுக்கான ஒரு வழக்கு என்பது 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 எலெக்ஷனில் பேசினதுக்காக அவரை மறுபடியும் எப்படியாவது கைது பண்ணி உள்ள தூக்கி போடணும்னு மோடி அரசு ரொம்ப வேகமாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது என்பதை தான் பார்க்கிறோம். இதற்கு இடையில் உச்சநீதிமன்றம் மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியை கொடுத்துருக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒருத்தர பல கேஸில் திரும்ப கைது பண்ணுவீங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா? சட்ட ரீதியாகவே ஒரு கேஸில் கைது பண்ணால் அடுத்து அதுக்கு ரிலேட்டடான எல்லா கேஸ்லையும் பெயில் வாங்கணும்னா நீங்கள் வாங்கிக்கலான்னு ஆன்டிசிபேட்டரி பெயில் தொடர்பான விஷயங்களை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பாகவே அறிவித்திருக்கிறது. ஜஸ்டிஸ் சந்திரசூட் பேசியிருக்கிறார். இந்த 2 விஷயங்கள் அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு முதல்ல எப்படி மோடி அரசை தலையில் ஓங்கி அடித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம நேரடியாக அந்த செய்திக்குள்ளே வரலாம். அக்யூஸ்ட் இன் கஸ்டடி கேன் சீக் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபார் அனதர் கேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் தலைமை நீதிபதி, அதேபோல் ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு இவங்க என்ன பண்ணுறாங்க, செப்டம்பர் 9 திங்கட்கிழமை ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமானது. ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா தான் அந்த தீர்ப்பினுடைய முக்கிய விஷயங்களை படிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒருவரை நீங்கள் கைது பண்ணுறீங்க, இது அப்படியே கெஜ்ரிவாலுக்கு பொருந்தும். நான் உதாரணத்துக்கு கெஜ்ரிவாலிருந்து எடுக்கிறேன். கெஜ்ரிவால் என்ன பண்ணாங்க, இடி ஃபஸ்ட்டு கைது பண்ணுச்சு, அவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அவருக்கு பெயில் கேட்டு போகிறாங்க, பெயில் போது மூவ் ஆனாது, கீழமை நீதிமன்றம் கொடுக்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே போகிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டு கொடுக்க முடியாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்துடுது. கெஜ்ரிவாலை வெளியில் விடணும்னு இந்த தீர்ப்பு வருவதற்கு 1 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இவர் வெளியில் வந்துடுவார்னு என்ன பண்ணுறாங்க, சிபிஐயை வச்சு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவரை அப்படியே கைது பண்ணி தூக்குறாங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, அவருக்கு அந்த சிபிஐ கைது ஏன் நடக்குது, கெஜ்ரிவால் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செகண்ட் கேஸில் கைது பண்ணுறாங்க. இது இந்தியா முழுக்கவே நீங்கள் அரசியல் ரீதியாக கைது பண்ணால் பல இடங்கள்ல இது நடக்கும். அடுத்து இந்த சிபிஐ கேஸ்க்கு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக ஹைகோர்ட்டுக்கு தான் போகிறாரு, லோயர் கோர்ட்டுக்கு போகலை. இப்போ அது போகாதது சரியாக தவறானலாம் ஒரு விவாதம் நடக்குதுன்னு வைங்க. ஹைகோர்ட் கொடுக்க முடியாதுன்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் செவ்வாய்க்கிழமை வர்றதா இருக்குது, பெரும்பாலும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இது கெஜ்ரிவாலால், அவர் இந்த நாட்டினுடைய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார், ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு, அவரால் இந்த நாட்டினுடைய மிக பெஸ்ட் லீகல் பிரைன்ஸ் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வியோ அல்லது டாக்டர் கபில் சிபலோ அல்லது மற்றவர்களையோ வைத்து வாதாட முடியும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணமும் இருக்குது, அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி நெட்வொர்க் இருக்குது. ஆனால் சாதாரண சாமானியர்களுக்கு இது சாத்தியமா? அது இந்தியாவில் சட்டம் எல்லாருக்கும் சமம்னு வாய்க்கிலேயே பேசுகிறோம். அதில் பல இடங்கள் அதுக்கான ரியாலிட்டி அப்படிங்கிறது ரியல் டைமில் அணுகுவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காங்கிற கேள்வியை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சூழலில் தான் வேற ஒரு query வரும்பொழுது தான் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஓங்கி அடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறீர்கள், ஒரு விசாரணை அமைப்பினால ஏதோ ஒரு வழக்கில் கைது செய்யப்படுறீங்க. உங்கள் மேலே வேற பல வழக்குகள் இருக்கலாம். அந்த வழக்கில் இன்றைக்கி வரைக்கும் கைது செய்யப்படாமல் நீங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது உங்களை வேற ஒரு வழக்கில் கைது பண்ணுறேன், மற்றும் ஒரு வழக்கில் கைது, அது இல்லாமல் வேறொரு வழக்கில் கைதுலாம் நடக்கும். நம்ம பல உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ கடந்த காலத்தில் பலருக்கும் அது நடந்திருக்கு. ஒரு கேஸில் உள்ளே போனவங்கள அடுத்த கேஸில் கைது பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு கவிதா கேசிஆர், நம்ம தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவினுடைய மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க உள்ள கைதாகி போகிறாங்க ஈடினால, சிபிஐ மறுபடியும் அரெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி பலரின் மீதும் 2 பேருமே வழக்கு போடுவாங்கங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நடக்கும்போது ஃபஸ்ட்டு உங்களை ஈடி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போயிட்டு போகுதுன்னா
சிபிஐ அரெஸ்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக நீங்கள் முன்ஜாமீன் போடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அப்போ ஒன்ஸ் நீங்கள் பொலிட்டிக்கலான கேசஸில் இப்போ கைதாகி உள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய முன்ஜாமீனை கேட்டு வாங்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, சட்ட உரிமை இருக்கிறது. ஏன்னா அவர் ஆல்ரெடி கைதாகி ஜெயிலில் தான் இருக்கார், அதனால் எத்தனை கேஸில் வேணாலும் கைது பண்ணிக்கங்க என்ற சட்டத்தினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இடத்தில் அனுமதிக்க முடியாது. ஏன்னா இப்போ எங்கே பிரச்சனை வரும் தெரியுமா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ செந்தில் பாலாஜி ஈடி கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கு, அவர் இதில் இருக்காப்புல. இப்போ என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஈடி பெயில் கிடைக்குமா கிடைக்காத ஆர்டர் ரிசர்வ் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கைது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவரை விடுவிக்கணும், பெயில் கேட்கணும் அப்படின்ட்டு அவர் உச்சநீதிமன்றத்தை நாடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் கூடுதலாக என்ன பண்ணணும்னா, சிபிஐ இந்த வழக்கில் என்னை கைது செய்யாமல் இருக்க வேண்டும்னு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெட்டிஷனும் மூவ் பண்ணணும். ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னா என்னென்னா, நம்ம முன்ஜாமீன் போடும்போது என்ன ஆகிடும், சிபிஐயை கோர்ட்டு கூப்பிட்டுட்டு இந்த வழக்கில் அவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு முந்தின வழக்கு? அது சுமார் ஒரு 7 வருஷத்துக்கு முந்தின வழக்கு. உதாரணத்துக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முந்தின வழக்கு. 7 வருஷமாக அந்த கேஸில் என்ன பண்ணீங்க? நாங்கள் இதெல்லாம் பண்ணல. அவரை ஏன் இப்போ கைது பண்ணணுங்கிற மோட்டிவ் உங்களுக்கு வருது? 7 வருஷமாக அவர் வெளியில் தான் இருந்தார், அமைச்சராக இல்லாமல் இருந்தார், எதிர்கட்சியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், பதவியை ராஜினாமா பண்ணார். இது அத்தனையும் நடந்துச்சு இல்லை? இது அத்தனையும் நடந்தபோது உங்களால் 7 வருஷமாக அவரை என்ன செய்ய முடிஞ்சது? அவரை மேலே நீங்கள் நடவடிக்கையே எடுக்கலை. இப்போ கைதாகி ஈடி அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டுட்டு வந்த பிறகு உடனே நாங்கள் போய் கைது பண்ணுவோம்னா, இது திட்டமிட்டு ஒரு இன்டென்ஷனோட ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு அவரை ஜெயிலுக்குள்ளே வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு பேட்டர்னில் நீங்கள் நடக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கோர்ட்டு எழுப்போம். நான் செந்தில் பாலாஜின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நீங்கள் அந்த இடத்துல யாரை வேணாலும் பொருத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். ஒருத்தர் கைதானால் அவர் மேலே வெவ்வேறு வழக்குகளை பாய்ச்சுவது அப்படிங்கிறது அது தொடர்கதையாக இருக்கக்கூடிய அந்த வேலை இருக்குது இல்லையா, இதற்கு பிறகு ஒழியும் அல்லது ஓயும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஒரே விஷயத்துக்காக பல இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணுறதும் எப்படி சட்ட ரீதியிலாக அக்யூமுலேட் பண்ணாமல், அதாவது ஒருத்தர் ஒரு விஷயம் செய்கிறாருங்கிறதுக்காக ஒரு பேசுகிறாருன்னா, இது ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆபாசமாக பேசுகிறாரு, இல்லை வேறு ஏதோ ஒரு பேட்டியில் பேசுகிறாருன்னா, கைது நடக்குதுன்னா அந்த ஒரு கேஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட்டில் கைது நடந்தால் பிரச்சனை இல்லை. 10 இடத்துல கொடுத்துட்டு 10 ஊர் போலீஸாக அவரை ஒவ்வொரு முறை கைது பண்ணி அந்த ஊருக்கு கூப்பிட்டுட்டு போய் அந்தந்த கோர்ட்டில் காட்டி இப்படியே சுற்றுறது இருக்கு இல்லையா, இது தவறு. எல்லாத்தையும் இணைச்சி ஒரே கேஸாக நடத்தணும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ, அதே போல் ஒருவர் கைதாகி உள்ளே போன பிறகு வெவ்வேறு வழக்குகளை காரணம் காட்டி வெவ்வேறு விசாரணை அமைப்புகளோ அல்லது ஒரே விசாரணை அமைப்போ கைது செய்வது என்பது அவர்களுடைய அடிப்படை சட்ட உரிமை. ஏன்னா நீங்கள் மற்ற நேரத்தில் இருப்பதற்கும் அவங்க ஒரு லீகல் அட்வைஸ் வாங்கலாம். ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அந்த அட்வைஸ்லேருந்து அத்தனை உரிமைகளும் பாதிக்கப்படுகிறது. அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணுறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. முன்ஜாமீன் அவங்க முன்கூட்டியே இப்போ எம்எல்ஏ என்னென்னலாம் வழக்கு இருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஒன்ஸ் கைது பண்ணி உள்ளே போனால் என்னுடைய வக்கீலை வச்சு என்னென்னலாம் கேஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணிட்டா அந்த ஏஜென்சியும் கூப்பிட்டு நீங்கள் இவ்வளோ நாளாக ஏன் உங்களுக்கு கைது பண்ணணும்னு தோணலைன்னு ஜட்ஜு முன்னாடியே வச்சு அவங்கள உங்களுடைய வாதங்களை வச்சு நீங்கள் ஒரு உரிமை உரிக்கிறதா உரிச்சிடலாங்கிற பாயிண்ட்டு இந்தியா முழுக்க இப்போ இது செட் ஆக போகுதுங்கிறது தான் அந்த பிரசிடென்ஸை இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் D.Y. சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு அதிரடியாக அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் மிக மிக முக்கியமானது. நம்ம அந்த இதில் பார்த்தது 3 நீதிபதிகள் அமர்வு ரொம்ப கிறிஸ்பாக தேவையான ஒரு விஷயத்தை நல்லபடியாக மோடி அரசுக்கு புரிகிற மாதிரி நல்லா ஓங்கி இறக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம். ஸோ இதை எப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு கெஜ்ரிவாலை 3வது முறையாக கைது பண்ணுவதற்கு மோடி அரசு திட்டமிட்டுகிறதா? ஏன்னா இப்போ இந்த ஒரு உதாரணம் இருக்குது. இப்போ என்னென்னா, கெஜ்ரிவாலுக்கு ஒருவேளை நாளை சிபிஐ பெயில் கொடுத்ததுன்னா அந்த கேப்போடு அவர் என்ன பண்ணிடலாம், ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணிடலாம். எதுக்குன்னா, என் மீது இருக்கக்கூடிய வழக்கை மோடி அரசு திரும்ப தரக்குது, எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். அப்போ நீ கைது பண்ணுவேன்னு திரும்ப ஒரு வாட்டி ஒரு வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போய் ஆயாசமாக உட்காந்து 2 நாள் முதலமைச்சரை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா உத்தரப்பிரதேச போலீஸ் நாங்கள் அவரை கைது பண்ண போகிறோம், எங்களுக்கு இது இருக்குது, அந்த சட்டம் இருக்குது, அந்த வழக்கு இருக்குன்னு முதலமைச்சர் ஆஃபீஸில் வேறு ஸ்டேட் போலீஸ் நின்றுச்சுன்னு வைங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது பயன்படுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ கெஜ்ரிவாலினுடைய கேஸ்க்கு வரலாம். என்னதாங்க நடந்துச்சுன்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது உச்சநீதிமன்றத்தினுடைய காஸ்ட் லிஸ்ட், அதாவது என்ன வழக்குகள் பட்டியலிடப்படுகிறது அப்படிங்கிற இந்த நம்பர். ஜஸ்டிஸ் அபய சோகா மற்றும் ஜஸ்டிஸ் அனில் ஜார்ஜ் மசி ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு AG மசி மற்றும் அபய சோகா இவர்கள் முன்னிலையில் ஒரு வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இதே திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. அதாவது கெஜ்ரிவாலுடைய கேஸ் ஒரு வேலை ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் டே ஜட்மெண்ட்டை வாசிச்சிருவாங்க. கெஜ்ரிவால் கேஸ் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கேஸாக வரும்.
அப்படி வந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு பெஞ்ச் கிட்ட 10வது கேஸாக 9வது கேஸாக ஒரு கேஸ் பட்டியலிடப்படுகிறது. பார்த்தா கெஜ்ரிவால் மேலே சிபிஐ தானே கேஸ் போட்டுச்சு தானே புதுசு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதை தேடி போனால் 10 வருடத்திற்கு முன்பாக கெஜ்ரிவாலின் மீது யார் கேஸ் போட்டிருக்கா? உத்தரப்பிரதேசம், நம்ம யோகிஜி ஆள்றார் இல்லையா, அவருடைய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு போடப்பட்டிருக்குன்னா அது பயங்கரமாக பண்ணியிருப்பார் போல் அப்படின்னு நீங்கள் பார்த்து ரிவர்ஸில் போனீங்கன்னா, இப்போ நம்ம நேரடியாக அந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. மோடி முதல் முறையாக பிரதமராக வெற்றி பெற்று ஆட்சி அரியணை ஏறுகிறார் அப்படிங்கிற அந்த இது ஞாபகம் இருக்கு இல்லையா? 10 வருட டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி மக்களால் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறது. பாஜக பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வருகிறது. இந்த எலெக்ஷனுக்கு கேம்பெயின் நடக்குது, எலெக்ஷனுக்கான பிரச்சாரம் நடக்கிறது. அந்த பிரச்சாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறார். அவர் அந்த பிரச்சாரத்தில் பேசியது என்பது மக்களை பிளவுபடுத்துவது, 2 பிரிவினருக்கிடையே வன்முறையை தூண்டுவது, குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக, இது 1951 கொண்டு வரப்பட்ட சட்டம்னு நினைக்கிறேன், அதனுடைய எதுக்கு எதிராக 1951 ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்கு எதிராக இருக்கிறது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. என்ன பேசினார் கெஜ்ரிவால் அப்படி பெரிய அளவுக்கு அப்படின்னா, அவர் உள்ளபடியே ரொம்ப மோசமாக தாங்க பேசியிருக்காப்புல. காங்கிரஸையும் திட்டிருக்காரு, பிஜேபியும் திட்டிருக்காரு. ஏன்னா அரசியலுக்கு வரும்போதே இங்கே இருக்கிற எல்லாரும் திருடன், சப்கா சோர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவர் தான் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிறத வரலாறு பதிவு செய்யுங்க. இருக்கிற அத்தனை பேரும் திருடன். ஆளுங்கட்சியான காங்கிரஸ் அன்னைக்கு அவங்களும் பெரிய லெவலில் கொள்ளடிக்கிறாங்க. எதிர்கட்சியான பிஜேபி அவங்க ஆளக்கூடிய மாநிலத்தில் எவ்வளோ திருடியிருக்காங்க தெரியுமா? கடந்த காலத்தில் பிஜேபி என்னெல்லாம் பண்ணிச்சு தெரியுமா? இந்த லெவலுக்கு இறங்கி பேசக்கூடியவர்களாக அவர் இருந்தாருங்கிறது நமக்கு தெரியும். 2014 எலெக்ஷனில் காங்கிரஸ் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், ஆம் ஆத்மி தனியாக போட்டிட்டது. அப்படி போட்டியிடும்போது அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் அங்கே லோக்கலில் அல்லது பெரும்பாலும் ரைட் விங்லாம் சில பட்டிமன்றங்கள்லாம் நடத்துவாங்க. பட்டிமன்றங்களில் ரைட் விங் நடத்தினா எப்படி இருக்குன்னு எடுத்துங்க. தேசியமா தெய்வீகமா அப்படின்னு ஒரு தலைப்பை வைப்பாங்க. அது இந்த கதா காலக்ஷேபம் பண்ணக்கூடிய சிலரும் கூட சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தேசியமா தெய்வீகமா எது பெருசு, பக்தி அப்படின்லாம் சில இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே வேண்டாம். இந்த 2த்தையும் தான் ஆக்சுவலாக கெஜ்ரிவால் தொட்டிருக்கார். அவர் நம்ம ஊர் பட்டிமன்றம்லாம் பார்த்தா புரியுமான்னு நமக்கு தெரியல, பட் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசினதை என்னங்கிறத நம்ம அப்படியே பார்க்கலாம். அது நான் ஹிந்தியில் இருக்கிறத சொல்லிட்டு இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் அர்த்தம் சொல்கிறேன். ஜோ காங்கிரஸ்கோ ஓட் தேகா மேரா மனானா ஹோகா, தேஷ் கே சாத் கடாரி ஹோகா, जोन भाजपा के बीजेपी को वोट देगा उसको भी माफ नहीं करेगा அப்படின்னு அவர் ஹிந்தியில் பேசியிருக்காரு. அவர் நல்லா ரேஷியஸ், ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய, ரொம்ப ஃபயர்ஸியாக பேசக்கூடிய ஒரு ஆரேட்டர் தான். அவர் சொல்கிறாரு, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்கிறவங்க இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுறவங்க, மோடிக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்கிறவங்க அந்த கடவுளுக்கே துரோகம் பண்ணுறவங்க. மேஜர் சுந்தராஜ் மாதிரி ஒரு வேளை டோன் ஆஃப் டெலிவரி இருக்கலாம். அதாவது காங்கிரஸுக்கு வாக்களிப்பது என்பது நாட்டுக்கு துரோகம், பிஜேபிக்கு வாக்களிப்பது என்பது கடவுளுக்கே செய்யும் துரோகம். கடவுள் சும்மா விடுவாரா? நாட்டுக்கு நீங்கள் துரோகம் பண்ணலாமா? இப்படின்னு அவர் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவர் பேசியிருக்காப்புல. பேசி அவருக்கு ஓட்டு கேட்கணும்னா நீங்கள் போய் கேட்கணும். இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஏறி திட்டி அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 125 அப்படின்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருக்கிறது நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் 125. அதன்படி 2 பிரிவினரிடையே 2 குழுக்களிடையே வன்முறையை தூண்டுவது, பிளவாதத்தை தூண்டுவது, சண்டையை உண்டாக்குவது என்கிற நோக்கத்தோடு பேசப்படுகிற பேச்சுகளின் மீது நடவடிக்கை எடுக்கலாம், கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிட்டு தான் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் அதிகாரிகள் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. கெஜ்ரிவால் பேசியது இந்த மாதிரி வன்முறையை தூண்டக்கூடியதாக 2 பிரிவினருடைய கலவரத்தை மூட்டி விட. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, பிஜேபிக்காரன் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வந்து நேராக ஆம் ஆத்மிக்காரங்களை போட்டு அடிப்பாங்க, காங்கிரஸ்காரங்க அங்கேருந்து இந்த பக்கம் கிளம்பி வந்து ஆம் ஆத்மியை போட்டு அடிப்பாங்க. உங்கள் தலைவர் எப்படி இப்படி சொல்லலாம், நான் எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் நீங்கள் தேச துரோகியா எப்படின்னு சொல்ல முடியும்னு. அவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டால் நீ தெய்வ துரோகியா எப்படி நீ எப்படி சொல்லலான்னுட்டு அடிதடி ஆகி பிஜேபியில் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே உத்தரப்பிரதேசத்திலே ரத்த கலரி ஆகிருக்கும். கெஜ்ரிவால் பேசின பேசுதான் காரணம்னுட்டு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கு அங்கே சுல்தான்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் அங்கே இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யப்படுகிறது.
இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சுல்தான்பூர் வழக்கு அது பாட்டுக்கு பதிவு செய்யப்பட்டு அப்படியே இருக்குது. மோடி வந்துட்டாங்க, இவங்க ஒரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கு திடீர்னு என்ன ஆகுது, தீவிரமாகுது. நம்ம ராகுல் காந்திக்கு எடுத்தாங்கல்ல, அவர் எப்பயோ கர்நாடகாவில் அங்கே எலெக்ஷன் நடந்தப்போ 2019 பேசினதை தேடி எடுத்து கொண்டு வந்து ஒரு கீழமை நீதிமன்றம் விசாரித்து டக்குன்னு அவர் குற்றவாளின்னு 2 வருஷம் தண்டனை கொடுத்து எம்பி பதவியை பிடுங்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அப்புறம் போய் அவரை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை திரும்ப ரெஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இந்த எலெக்ஷன்ல என்ன ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் மாதிரி அவருக்கு தோன்றாங்க. சுல்தான்பூர் கோர்ட்டில் கேஸ் கொஞ்சம் ஸ்பீடாக ஆகிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் யோகிஜி ஆட்சியில். டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு அங்கேயே ஆக்சுவலாக ட்ரையல் கோர்ட்லேயே பெட்டிஷன் போடுறாரு, என்ன இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. கோர்ட் அதை ஏற்றுக்கல. அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, அலகாபாத் பெஞ்சினுடைய அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய லக்னோ பெஞ்சுக்கு மூவ் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் அப்படிலாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப விரிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. கெஜ்ரிவாலினுடைய இது அது எந்த அளவுக்கு கேஸில் முகாந்திரம் இருக்குது, ஏன்னா அவர் எந்த ஜாதியவோ மதத்தையோ சொல்லலை, அதனால் அது கலவரமே வராது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஒரு கட்சி அஃபிலியேஷன் அப்படின்ட்டு அது லீகலாக நிற்குதாங்கிறது நாளைக்கு வேறு டிபேட்டு அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அலகாபாத் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் சொன்னது இல்லை, அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க முடியாதுன்னு. இவர்கள் அங்கிருந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தை நாடி கெஜ்ரிவால் தன்னுடைய வழக்கை பதிவு செய்கிறார். நம்ம அதை பார்ப்போம். 2024 பிப்ரவரியில் தான் எப்போ ராகுல் காந்தி ஒரு பக்கம் இதாகி அதெல்லாம் போன பிறகு இவர் கைதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் காலி பண்ணலான்னு இந்த கேஸ் தள்ளியிருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டை பார்க்குறோம். SC extends stay on proceedings against Kejriwal in UP over election law violation. மிக முக்கியமானது. ஏன்னா நடுவுலையே அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வுன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இவருக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது அவருடைய இதை வந்து அந்த கேஸை நடத்துவதற்கு உடனடியாக தடை கொடுக்கிறார்கள். அவருடைய வழக்கு நடப்பதற்கு தடை, ப்ரொசீடிங்ஸ் நடப்பதற்கு தடை கொடுத்துட்டாங்க. 1. 2வது அவருக்கான ப்ரொடெக்ஷன், அதாவது கேஸ் நடத்த தடையினாலே இவரை கைது பண்ண முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் வருது. அப்படி வந்த அந்த தடையை திரும்ப லிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உத்தரப்பிரதேச அரசின் சார்பாக மறுபடியும் ஒரு அப்பீலுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் ஜஸ்டிஸ் SVN பாட்டி மற்றும் ஜஸ்டிஸ் MM சுந்தரேஷ் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு அதை எடுத்துக்கிட்டு, இப்போ என்ன உங்களுக்கு அவசரம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது, இங்கே எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு என்ன இவ்வளவு அவசரம் அப்படின்னு கேட்டுட்டு கெஜ்ரிவாலின் மீதான அந்த வழக்கு நடப்பதற்கான தடையை நாங்கள் நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கேஸ் போன பிப்ரவரியில் நீதிமன்றம் தெளிவாக சொன்ன பிறகும் இந்த வழக்கை மீண்டும் தூசு தட்டி எடுக்கிறது மோடி அரசு. என்ன காரணம், கெஜ்ரிவாலை அவர் எப்படியும் உச்சநீதிமன்றம் விடுவிச்சா திரும்ப வந்தார்னா ஹரியானா தேர்தலில் இப்போ பிரச்சனையாகும். அதை விட முக்கியம், அடுத்த ஜனவரி பிப்ரவரியில் வரக்கூடிய டெல்லியினுடைய தேர்தலில் இன்னும் பெரும் பிரச்சனையாகுங்கிறதுனால கெஜ்ரிவாலை 3வது வழக்கில் கைது பண்ணலாமா அப்படின்னு இவங்க ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க. அப்படிங்கிறத நம்மளால் வெளிப்படையாக சின்ன குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரியான வேலைகள் தான் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. பட் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது, கேஸை அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பண்ணாலும் கூட இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இமீடியட்டாக பிடிச்சி இவங்க நினைக்கிறதுக்குள்ளெல்லாம் வந்துடுறதுங்கிற தீர்ப்பு என்பது மிக கடினமானது. கெஜ்ரிவால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வேறொரு வழக்கில் எதேச்சையாக கொடுத்த தீர்ப்பு என்பது இப்போ கெஜ்ரிவாலுக்கு கூடுதல் பலமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த நிலைகளில் லீகல் அப்டேட்ஸை பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.